Good morning students. Previous class we discussed about chapter 4 theoretical concept of operating system la so OS na enna adanoda types of software enna adanoda users enna and then key features enna அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் மெமரி மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் that includes creating and deleting process and providing mechanism for process to communicate and synchronize with each other. So process management அப்படின்னா என்னென்னா ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ப்ராசஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் அதனோட மெக்கானிசம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அண்ட் தென் சிங்க்ரனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சிங்க்ரனைஸ் அப்படின்னா என்னென்னா மோர் தென் ஒன் ரிசோர்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா, டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸு அதை சிங்க்ரனைஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து சிங்க்ரனைஸ். A system task such as sending output to a printer or screen can also called as a process. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம், சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் சொன்னோம். ஸோ a system task such as sending output to a printer or screen can also called as a process. ஒரு பிரிண்டருக்கு நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். A computer consists of collection of process. They are classified as two categories. ஸோ கம்ப்யூட்டர் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து 2 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோட், யூசர் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோட். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோட், யூசர் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோட். இதுதான் வந்து 2 கேட்டகரிஸ். ஆல் திஸ் ப்ராசஸ் கேன் potentially execute concurrently on a single CPU. ஸோ கன்கரண்ட்லி அப்படின்னா மீன்ஸ் கண்டினியூஸாக 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுறதா வந்து கன்கரண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். சரியாம்மா. ஸோ நெக்ஸ்ட் த ஃபாலோயிங் அல்கரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு அலோகேட் த ஜாப் டு த ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எந்தெந்த ப்ராசஸ் வந்து எந்தெந்த டைமில் ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத மேனேஜ் பண்ணும். ஸோ அதுக்கு நிறைய அல்கரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிஃபோன்னு சொல்லுவாங்க. ஃபிஃபோ ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் தென் எஸ்ஜேஎஃப் அண்ட் தென் ரவுண்ட் ராபின் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃப்ஒ அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபிஃபோன்னு சொல்லுவாங்க, பிஃபோர் ஷெட்யூலிங். ஸோ இந்த பிஃபோர் ஷெட்யூலிங் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம எப்படி க்யூ ரேஷன் கடையிலலாம் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போகிறோமோ அதுதான் வந்து பிஃபோர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 இருக்குது, ப்ராசஸ் 2 இருக்குது, ப்ராசஸ் 3 இருக்குது, ப்ராசஸ் 4 இருக்குன்னா இதுதான் வந்து க்யூ. இந்த பிஃபோர் வந்து க்யூன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க, அடுத்து வந்தவங்க அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அடுத்து. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தான் வந்து பிஃபோன்னு சொல்லுவோம். இதை வந்து க்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா. திஸ் இஸ் அல்கரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் க்யூவிங் டெக்னிக். ஸோ அதான் க்யூவிங் டெக்னிக்னு சொல்கிறாங்க. அஷ்யூம் தட் எ ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் இன் எ க்யூ டு கெட் கிரேட் ஷீட் from his or her teacher. The other student who stands first in the queue gets his or her grade sheet first and leaves from the queue. ஸோ இப்போ க்யூவில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டை ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க அடுத்து ரிசீவ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Followed by the next student in the queue, it gets it corrected and so on. This is basic on logic of FIFO algorithm. So FIFO is also called queue. இப்போ ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க அடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான் வந்து க்யூன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ டெக்னிக்கலி த ப்ராசஸ் தட் என்ஷூஸ் த க்யூ first is executed first by the CPU, followed by the next and so on. The process are executed in order of
க்யூ. ஸோ ஆல்ரெடி க்யூவில் சொன்னோம் இல்லையா, ப்ராசஸ் 1 ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வருதோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிஃபோ, அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபிஃபோன்னு சொல்லுவாங்க. FIFO. இட் இஸ் ஆல்சோ கால்ட் க்யூ. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் ஷெட்யூலிங். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு ஷெட்யூலிங் அப்படின்னா என்னென்னா, ஷார்ட்டஸ்ட் ஜாப்னா கம்மியாக இருக்க ஜாப் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிடுறது. அடுத்து அதை விட ஹையர், அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிற ப்ராசஸை நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை த CPU. ஸோ அந்த ப்ராசஸோட சைஸை பொறுத்து ஷெட்யூல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கன்சிடர் 2 ஜாப்ஸ் A and B. A 6 கிலோபைட்ஸ், B 9 கிலோபைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ஏவை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. ஸோ 6 கிலோபைட்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு த ஜாப் A will be assigned and then job B gets it turn. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது 6 அப்படின்றது தான் ஷார்ட்டஸ்ட் ஜாப். ஸோ அதனால் ஷார்ட்டஸ்ட் ஜாப்பை ஏவை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்து பிஏ எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஸோ த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்டு எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். ஜாப்ஸ் ப்ராசஸ் ஆர் அசைன்டு அண்ட் ப்ராசஸ் டைம் இன் ஏ சர்க்குலர் மெத்தட். ஸோ ப்ராசஸ் டைம் வந்து சர்க்குலர் மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் ஷேரிங் சிஸ்டம்காக இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஜாப்ஸ் A and B C இருக்குது. 3 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஜாப் A இஸ் அசைன் டு CPU, தென் ஜாப் B and C, தென் again A and B and C and so on. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஸோ நம்ம டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ டைனிங் டேபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுட்டெல்லாம் காமனாக வச்சுருவாங்க. ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து போட்டு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையான ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சா உடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வரும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸஸ் பிரிண்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அதனோட யூசேஜ் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்து என்ன ப்ராசஸருக்கு தேவையோ அது வந்து யூஸ் பண்ணிக்கும் பிரிண்டரை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்னா நம்மளோட டைனிங் டேபிள் கான்செப்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பொரியல் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ டைம் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறது. ஓகே, ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்னா டைனிங் டேபிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. So the given job is assigned based on priority. The job which has higher priority is more important than other jobs. Take 2 jobs A and B. Let the priority of A be 5 and priority of B is 7 அப்படின்னா 7B ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா பிக்கு தான் வந்து ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி ஹையர் ப்ரியாரிட்டியில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ பிரிண்டருக்கு 7 இருக்குது அப்படின்னா, கீபோர்டுக்கு 5 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிரிண்டரை ப்ராசஸ் பண்ணிடும். அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இப்போ ஜாப் B இஸ் அசைன் டு த ப்ராசஸர் பிஃபோர் ஜாப் A. ஸோ ஏக்கு முன்னாடி B, அதாவது A ஃபஸ்ட்லேயே இருந்தாலும் B வந்து ப்ரியாரிட்டி ஹை அப்படின்றதுனால Bக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். And the next one is security management. Security management. The major challenge in computers and software industry is to protect user legitimate data from hackers. The operating system provides 3 levels of security to user end. They are
ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். ஸோ நம்ம சிஸ்டமில் வந்து டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிஸ்டமில் நம்மளோட டேட்டாஸ் வந்து யாரும் ஹேக் பண்ணாத மாதிரி, ஹேக் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி, ஹேக்கர்ஸ் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ், அதாவது நம்மளோட பர்மிஷன் இல்லாமல், நம்மளோட நாலேஜ் இல்லாமல் நம்ம டேட்டாஸை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து 3 லெவல்ஸில் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது இந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவலில் 3 வேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுது. In order to access the file created by other people, you should have the access permission. Permission can either be granted by the creator of the file or both or by the administrator of the சிஸ்டம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஃபைல் லெவலில் நான் என்ன பண்ணுறது, செக்யூரிட்டியே கொடுத்துக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு கொடுத்து வைக்கிறது. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் யாரும் மற்றவங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா வாட்ஸ்அப்புக்கு தனியாக பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. System level security is offered by the password in a multi-user environment. நீங்கள் மொபைலுக்கெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறீங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் மல்டி யூசர் என்வாயன்மெண்ட். இப்போது சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகின் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிறைய லாகின் க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம அந்த யூசர் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுறது, பாஸ்வேர்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது போத் த விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டிஸ். விண்டோஸ்லேயும் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லினக்ஸ்லேயும் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் indefinable one, so people from all over the world try to provide such as security. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றது வேர்ல்டு லெவலில் யாராலையும் நம்மளோட டேட்டாஸை வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது தான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதாவது இன்டர்நெட்லேருந்து நம்மளோட டேட்டாஸை வந்து ஹேக் பண்ணி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது. ஆல் த எபோவ் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த 3 லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை திருப்பியும் ரீட்டைன் பண்ணி அதனோட எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது. ஓகேவா? ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரப்பஸ்ட். ஸோ ரப்பஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். when there is a fault, the operating system should not crash. Instead, the operating system have fault tolerance capabilities and retain the existing state of system. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஃபால்ட் இருந்தது அப்படின்னா க்ராஷ் ஆகாது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீட்டைன் பண்ணி என்ன பண்ணிடும், நம்மளோட பழைய ஸ்டேட்கே கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபைல்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ் விச் ஹேண்டில்ஸ் த டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸ். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட். நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. The operating system manages the file, folders and directory systems on computer. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணுது. த ஃபேட் ஃபைல் அலோகேஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. ஃபேட் அப்படின்றது ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஸ்டோர்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபைல்ஸ் லைக் ஃபைல் நேம், டைப், டெக்ஸ்ட் ஆர் பைனரி, சைஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட். ஸோ இப்போ ஒரு ஃபேட் அப்படின்றது ஒரு டேபிள். ஓகே, அந்த டேபிளில் நம்ம எவ்வளோ ஃபைல்ஸ் வச்சுருக்கோம், அந்த ஃபைல்ஸில் வந்து நம்மளால் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த டைமுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இல்லை பைனரி ஃபைலாக, அதனோட அட்ரஸ், ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன, அதனோட ஆக்சஸ் மோட் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபேட் டேபிளில் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்னால் .txtன்னு வரும், பிடிஎஃப்னா .pdfன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபைல்னு சொல்கிறது.
The file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the files and also updates the FAT. ஸோ நம்ம ஃபைல் மேனேஜர் வந்து நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணவோ எடிட் பண்ணவோ இல்லை மெமரி அலோகேட் பண்ணவோ எல்லாத்தையுமே வந்து FAT டேபிளில் அப்டேட் பண்ணிடும். There are few other file management techniques available like next generation file system and Linux ext2. அதாவது NTFS அப்படின்றது ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக், அண்ட் தென் ext2 அப்படின்றது ஒரு டெக்னிக். ஓகே, லினக்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம்ன்றது NTFS. இது 2 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா ஃபேட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபேட்டில் வந்து அதனோட சைஸு, ஆக்சஸ் மெத்தட், டைப்பு எல்லாமே வந்து அந்த ஃபேட் டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 அவைலபிள் டெக்னிக் பார்த்தீங்கன்னா NTFS நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் அண்ட் ext2 லினக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு மெயின் ஃபியூச்சர். இட் ஹேஸ் 2 or more ப்ராசஸர் ஃபார் a single ரன்னிங் ப்ராசஸ். அதாவது மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஜாபையே மோர் தென் 1 ப்ராசஸர் வந்து ரன் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ ப்ராசஸிங் டேக் பிளேஸ் இன் பேரலல் இஸ் நோன் அஸ் பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா 2 ப்ராசஸாக பேரலாக சைமல்டேனியஸாக ரன் பண்ணுறது தான் வந்து பேரலல் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க. Since the execution take place in parallel, this feature is used for high speed execution which increase the power of computing. ஸோ பேரலாக சைட் பை சைடாக 2 ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதனோட ஸ்பீட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து மல்டி ப்ராசஸிங் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1 or 2 ப்ராசஸர் வந்து ஒரு ஜாபை வந்து ரன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பேரலல் ப்ராசஸிங் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல் ப்ராசஸிங் அப்படின்றது மோர் தென் 1 ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பேரலல் ப்ராசஸிங் சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸ்பீடு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ வந்து 2மே வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி ப்ராசஸிங். Next one is time sharing. This is one of the features of operating system. It allows execution of multiple tasks or process concurrently. So concurrently na simultaneously one by one வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மெயின் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க டைம் ஷேரிங். அதாவது மோர் தென் 1 டாஸ்க் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபார் ஈச் டாஸ்க் a fixed time is allocated. This division of time is called time sharing. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் பர்டிகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கும் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராசஸ்னால் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகணும், இல்லை கம்ப்ளீட் ஆகலைனாலும் அதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து டைம் ஷேரிங்னு சொல்லுவாங்க. The processor switches rapidly between various process after a time is elapsed or process is completed. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக ஆனாலும் என்ன ஆகும்? அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், assume that there are 3 process called P1, P2 and P3 and time allocated for each process is 30, 40 and 50 minutes வந்து allocate பண்ணியிருக்கிறாங்க. So respectively, if the process P1 completes within 20 minutes, then processor take the next process P2 for execution. If the process P2 could not complete within 40 minutes, then the current process P2 will be paused and switched over to the next process. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ப்ராசஸ் 1 இருக்குது, ப்ராசஸ் 2 இருக்குது, ப்ராசஸ் 3 இருக்குது. இதுக்கு 20 மினிட்ஸ், இதுக்கு 30 மினிட்ஸ், இதுக்கு 40 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 1 20 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ப்ராசஸ் 2க்கு வரும். ஸோ ப்ராசஸ் 2 30 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இதை என்ன பண்ணிடும்னா பாஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் 3 எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ப்ராசஸ் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கே வரும்? மறுபடியும் ப்ராசஸ் 2க்கு வந்து ரிமைனிங்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைம் ஷேரிங் சிஸ்டமோட ஒர்க்கு.
ஸோ and then next one is distributed operating system. ஸோ distributed operating systemன்றது ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை என்னது ஷேர் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவலில் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் ஷேர் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் தட் ரிசைட் இன் எனி மெஷின் அரவுண்ட் த வேர்ல்ட் யூஸிங் இன்டர்நெட் ஆர் இன்ட்ரானெட். ஸோ வேர்ல்டு லெவலில் எந்த மிஷினில் எங்கே டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து டேட்டாஸையும் ஃபைல்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The user can access as if it is available on their own computer. ஸோ ஓன் கம்ப்யூட்டரில் இருக்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். The advantages of distributed operating system are as follows. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்னென்னா எல்லா சிஸ்டமில் இருக்கக்கூடிய, அதாவது வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன பண்ணுறது, ஃபைல்ஸையும் டேட்டாஸையும் ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? The advantages of distributed operating system are as follows. A user at one's location can make use of all the resources available at another location over the network. ஒரு லொக்கேஷனில் இப்போ நான் இங்கே டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த லொக்கேஷனில் இருக்கவங்க அதே டேட்டாஸை என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்ஒர்க். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நெட்ஒர்க் மூலமாக கனெக்ட் பண்ண முடியுமா? ஸோ இங்கே இருக்க கம்ப்யூட்டரை நெட்ஒர்க் மூலமாக யூஎஸில் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ இதனால் கஸ்டமரோட அண்ட் கிளைண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூசஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஹோஸ்ட் கம்ப்யூட்டரோட லோடு வந்து என்னாகும், ஹோஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் வந்து ஹோஸ்ட் அப்படின்றது. ஓகே, சென்டரும் ரிசீவரும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்லோடை வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதாவது எந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களோட டேட்டாவை ரிசோர்ஸஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நெட்ஒர்க்கில் வந்து ஷேரிங்கில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஒர்க் ஷேரிங்கில் இருக்கும்போது ஒரு சிஸ்டம், இப்போது ஒரு 3 சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பிரிண்டர் வந்து 3 சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்லேருந்து நம்ம 3 சிஸ்டம்லேருந்துமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிசோர்ஸ், இந்த இதுதான் வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்டர்நெட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் நிறைய ரிசோர்ஸஸ் வந்து ஈஸியாக நெட்ஒர்க் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராக்ஷனை வந்து இது என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் தென் ஹோஸ்ட் ரெடியூசஸ் த லோட் ஆன் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஹோஸ்ட்னா சென்டர் அண்ட் ரிசீவர் தான் வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அவங்களோட ஒர்க்லோடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So prominent operating system OS are as follows: Unix, Microsoft Windows, Linux, iOS, Android. ஸோ இதுதான் வந்து ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ப்ராமினென்ட் ஓஎஸ் சிஸ்டம் அப்படின்றது இம்பார்ட்டண்டான ஓஎஸ் என்னென்னா யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடியது. யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ் எல்லாம் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் a graphical user interface GUI. A GUI lets use to your mouse to click icons, buttons, menus, and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. ஸோ கிராஃபிக்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து கை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கைனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மொபைலில் கூட இப்போ க்ரோம் அப்படின்னு இருக்குன்னா அதை கிளிக் பண்ணணுன்னே உள்ளே போகுது இல்லையா? ஸோ அதை வந்து கைன்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக் இருக்குது இல்லையா? ஃபேஸ்புக்கு எஃப்னு போட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணணுன்னே என்ன ஆகுது, ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுதா? ஸோ அதை வந்து கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கை. ஸோ இதோட உங்களுக்கு சாப்டர் 4 theoretical concept of operating system gets over. Okay, thank you pa.